ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட ஒரு ஆடியோ ஒன்று லீக் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா இன்றோட 8 நாட்கள் முடியுதுங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு சிகிச்சைகள் கொடுத்து தற்பொழுது என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த இடத்துல அப்படின்னா, செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான கோப்புகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கியிருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறையினர் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண ஃபோன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்குங்க, பென்ட்ரைவுங்க, இதை எல்லாமே அப்படியே கலெக்ட் பண்ணி அமலாக்கத்துறையினர் வச்சுருக்காங்களாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஃபோன் பேசின ரெக்கார்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் ஒன்று கூடி வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றியெல்லாம் பேசிக்கிறதாகவும் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க. ஏன்னா போகிற போக்கில் என்னையும் போட்டு கொடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட நிலமை ஆகிடுச்சிங்க. செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பணங்கள் அதை பற்றி அந்த இஷ்யூஸ், அந்த பரிமாற்றனை மாற்றினாருங்களா, அதை பற்றியெல்லாம் எல்லா தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்லேயோ ஃபோன் கால் பேசுனது, முதல்வர்கிட்ட பேசுனது, பிற அமைச்சர்கள்கிட்ட பேசுனது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆதாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசாரணையின் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்அப் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெளியே தெரிந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட ஆட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க. இதனால வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கண்காணிச்சுட்டே இருக்காங்க. திமுகவிலிருந்து என்ன நடந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை விட்டு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியை விடக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப பிரச்சனை மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆடியோ லீக் ஆகிடுச்சு. இப்போ ஆடியோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசாரணை நடத்தக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு பெரிய ஒரு சங்கடத்தை கூட ஏற்படுத்துங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்திகள் வந்திருக்குங்க. ஆடியோ லீக் வந்துடுச்சு அப்படின்னா தமிழக மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருங்க. ஏன் திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இருந்தார். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்குள்ள டிடிவிக்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்லாம் சொன்னவர் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் ஏன் இணைஞ்சார் அப்படின்ற மிக முக்கியமான தகவல்கள் எல்லாமே அந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாமே கைப்பற்றி இருக்காங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியோட உறவினர்கள் வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கரூரில் போயிட்டு வந்து வேறு நிறைய சோதனைகள் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று கூட சக்தி மெஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளை போட்டிருந்தாங்க. நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜியும் உறவினர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோதனைகளில் ஈடுபட்டு வராங்க அமலாக்கத்துறையினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்பருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.